வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் அரணும் நீயே கோட்டையும் நீயே அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் வரும் நாளில் அமைதி வரும் உன் நீதியும் அருளும் சுமந்து வரும் கால்களும் இடறி வீழ்வதில்லை நாட்களும் வலிமையும் நீயாகும் நாட்களும் வலிமையும் நீயாகும் நீ வழியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் விழிகளை தேடும் விழிகளிலே புதிரக்கினை ஏற்றிடும் தேரொளி நீ வாழ்மனம் தேற்றும் தாயும் நீ என் காதலி பயணத்தின் தாரகை நீ அருட்கடல் கடந்திடும் ஆயனும் நீ
விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். இணைச்சட்டம் 5:16 உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அவன் பெற்றோர் வழியாகத்தான் இந்த உலகிற்கு கொண்டு வருகிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக பல தியாகங்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோரை மதிப்பவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்லாமல் நீண்ட நாள் நலமுடன் வாழ வைக்கிறார். பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிவதில்தான் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் அடங்கி உள்ளது. பிள்ளைகளை விட பெற்றோர் அறிவில், படிப்பில், திறமையில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பெற்றோருக்கு பணிந்திருப்பதுதான் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வரும். குழந்தை இயேசு தன் பெற்றோருக்கு பணிந்திருந்தது போல பிள்ளைகளும் பெற்றோருக்கு பணிந்திருங்கள். பெற்றோரின் தியாகத்தையும் அன்பையும் மறக்காமல் அவர்களை மதித்து நடங்கள். ஆண்டவர் உங்களை நலமுடன் நீண்ட நாட்கள் வாழ வைப்பார். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு உள்ளத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு நோயற்ற வாழ்வை கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களை உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். இவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி பரவசப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.